உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒவ்வொரு நொடி பொழுதுக்குமே ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில இன்றைய தினத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை வழங்கியுள்ளது, மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வகையான ஒரு இசை கருவி. குறிப்பா எந்த கருவினா மிருதங்கம் பார்த்துருக்கீங்களா, அந்த மிருதங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் அடி அடின்னு அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க. நேற்றைய தினத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் சேலம் மாநாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு டீகோடிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீகோடிங் பண்ணி பேசினாரு. அப்பாடா இப்பதான்டா விஜய் பேசி முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்பீச்சுகள் எல்லாமே திமுக கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ஷன் பண்ணி கொண்டிருக்கின்ற வேலையில இன்னைக்கு இன்றைய தினத்துல மாணிக் தாக்கூர் இருக்காருல, காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக் தாக்கூர் அவர்கள் அவரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து திமுகவை தூங்க விடுவது கிடையாது. ரெண்டு பக்கமும் போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. ஸோ அந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன, மாணிக் தாக்கூர் சொன்ன செய்தி என்ன, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக கலக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவு எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்டுருவோம். உங்களுக்கு தெரிந்த பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தற்பொழுது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 5000 ரூபாய் போட்டிருக்காரு. அந்த 5000 ரூபாயில கோடை விடுமுறைன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாரு நினைக்கிறேன். 2000 ரூபாய் கோடை விடுமுறை தானே. கோடை விடுமுறை இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயுமே கோடை விடுமுறை வந்தது கிடையாது, கோடை காலம் வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஆமா 4 ஆண்டுக்கு ஒரு முறை கோடை விடுமுறை வரும் போலுக்க குறிஞ்சி பூக்கிற மாதிரி. சரி, அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 5000 ரூபாய் என்பது அரசியலுக்காக வழங்கப்பட்டுள்ளதா, வாக்குகளுக்காக வழங்கப்பட்டுள்ளதா, இல்லாட்டி உண்மையாவே தமிழ்நாட்டு மக்கள் நல்லா வெல்த்தா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழங்கியிருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா தான் போட்டுருங்க. சரியா? சரி, நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு சில பிரேக்கிங் நியூஸ். அதுல குறிப்பா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக் தாக்கூர் அவர்கள் தான் இன்றைய தினத்துல கொளுத்தி போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி மாணிக் தாக்கூருடைய செய்தி வந்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான கலக்கத்தில் இருப்பதாக செய்திகள். சரி, மாணிக் தாக்கூர் என்ன சொன்னாரு அப்படின்றத பாத்துருவோம். பொதுவாகவே திமுக என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒவ்வொரு அஜெண்டா வச்சிருப்பாங்க. சோ அந்த வகையில காங்கிரஸ் கட்சிக்காக நேர்ந்து விடப்பட்ட ஒரு நபர் தான் ராஜ கண்ணப்பன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் என்று கருதுகின்றன. வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் அவர் தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்காகவே நேர்ந்து விடப்பட்ட ஒரு நபர். எங்கெங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அந்த மேடையெல்லாம் போய் காங்கிரஸ் கட்சி வம்புழுக்கிறது, சுரண்டது, பரான்றது, இதுதான் ராஜ கண்ணப்பன் அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. சோ ராஜ கண்ணப்பன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, நேற்றைய தினத்துல ஒரு மேடையில பேசுகின்ற பொழுது இஷ்டம்னா கூட்டணியில இரு, கஷ்டம்னா போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில பேசிட்டாரு. யார? காங்கிரஸ். இஷ்டம்னா கூட்டணியில இருங்க ப்ரோ, இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ராஜ கண்ணப்பன் அவர்கள் பேசியிருக்கின்றார். கூடுதலாக இன்னொரு தரவுகள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது நாங்க 173 தொகுதிகள்ல போட்டி போட்டோம் 2021ல. தற்பொழுது அந்த எலெக்ஷன்ல 133 தொகுதிகள்ல நாங்க வெற்றி பெற்றோம். எப்படி? 173ல நாங்க போட்டி போட்டு 133 தொகுதியில நாங்க வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஆனா இந்த 2026 எலெக்ஷன்ல நாங்க 170 தொகுதியில போட்டி போட்டு 160 தொகுதியில் நாங்க வெற்றி பெறுவோம். வெறும் 10 தொகுதியில் தான் நாங்க தோல்வி அடைவோம். பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கின்றது அப்படின்றத இவர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு குத்தி காட்டி சொல்லியிருக்காரு. இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைச்சிடும், எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவை கிடையாது, நாங்க தனிப்பெரும் மெஜாரிட்டியோட வெற்றி பெறுவோம், தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சியை அமைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜ கண்ணப்பன் சொல்லியிருக்காரு. ஆனா உள்ளபடியே இதுவரை திமுக தனியாண்டு போட்டி போட்டு வெற்றி பெற்றது தெரியுமா? சோ இந்த மாதிரி ராஜ கண்ணப்பன் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். குறிப்பா அவர் பதிலடி கொடுத்ததன் மூலமாக எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்பா அப்படின்றத இலைமறை காயாக பதிவு செய்திருக்கின்றார். ராஜ கண்ணப்பன் என்ன சொன்னாரு, 173 தொகுதிகள்ல 2021 நாங்க போட்டி போட்டு 133 தொகுதியில் நாங்க வெற்றி பெற்றோம். நாங்க அப்ப இதுதான் எங்களுடைய வெற்றி அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? இதத்தான் மாணிக் தாக்கூர் என்ன பண்றாருன்னா, 173 தொகுதியில நீங்க போட்டி போட்டீங்க,
அதுல எத்தனை வெற்றி பெற்றீங்க? 133 தொகுதியில வெற்றி பெற்றீங்க. அப்ப 40 தொகுதியில தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்கன்றத சொல்றாரு. 40 தொகுதியில தோல்வி அடைஞ்சிட்டீங்க, அந்த 40 தொகுதி எனக்கு கொடு. இதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாக்கூர் இலைமறைக்காயாக சொல்லுகின்ற செய்தி. நீ தோத்து போனல, அந்த தோத்து போன தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதி எனக்கு கொடு. அந்த தொகுதி 40 தொகுதி பிளஸ் ஏற்கனவே எனக்கு வழங்கிய 25 தொகுதி, ரெண்டையும் சேர்த்து 65 தொகுதியை இந்த வட்டம் எங்களுக்கு கொடு. இதைதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாக்கூர் அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கின்றார். அப்ப என்னன்னா, எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்ன்றத வந்து அவரு இந்த வகையில கன்வே பண்றாரு. காங்கிரஸ் கட்சியுடைய மாணிக் தாக்கூர் அவர்களையும் கூட நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதே வேளையில ராகுல் காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். யாரு? மாணிக் தாக்கூர் அவர்கள். ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய நபர். அப்ப ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்து கொண்டிருக்கின்ற மாணிக் தாக்கூர் அவர்கள் இந்த மாதிரி இலைமறைக்காயா எங்களுக்கு 65 தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால், இது ராகுல் காந்தி அவர்களுடைய ஒப்புதல் இன்றி அவரால் பேச முடியாது. பேசுற வாய்ப்பே கிடையாது. நீங்க பாருங்க, சென்ட்ரல் லெவல்ல டச்ல இருக்காங்க பாத்தீங்களா? சென்ட்ரல் லெவல் டச்ல இருக்காங்க. இங்க இருக்க எம்பிகள் எல்லாமே சென்ட்ரல் லெவல் டச் இருப்பாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட டச்ல இருப்பாங்க. அதே வேளை வந்து மாநில பொறுப்பாளர் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய லெவல்ல அகில இந்திய பொறுப்பாளர் இருப்பாங்க. யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. சோ இந்த மாதிரி அகில இந்திய லெவல்ல இருக்கிற பொறுப்பாளர்களும் சரி, அதே மாதிரி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்களும் சரி, அவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நேரடியாவே சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சென்ட்ரல் லெவல்ல டச்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருமித்த குரலோட திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பார்கெயின் பண்றாங்க. சீட்டு எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கான பார்கெயின் பண்றாங்க. ரொம்ப ஓப்பனா இறங்கி அடிக்கிறாங்க. அப்படின்னா இது ராகுல் காந்தி அவருடைய ஒப்புதல் இன்றி, இல்லாட்டி காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய ஒப்புதல் இன்றி இவர்களால் ஒருபோதும் இது போன்று பேச முடியாது. இல்ல ஒருவேளை இவங்க வந்து அகில இந்திய லெவலில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு நிலைப்பாட்டுக்கு எதிராக இவங்க பேசுகின்றார்கள் என்றால், இந்நேரம் எப்பொழுதே இவங்களை பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. எப்பவே பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த 65 தொகுதியில் இவர் கேட்கின்றார் என்றால், இது ராகுல் காந்தி அவருடைய ஒப்புதலோடு தான் ஒரு இலைமறை காயாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர்கள் கன்வே செய்திருக்கின்றார்கள் என்றுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இல்ல நிறைய பேர் கேள்விகள் எழும்போம். இந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து துணிச்சலா கேட்பது சரியா தவறா? அவர்களுக்கென்று வாக்கு வங்கிகள் இருக்குமா? அவர்கள் வந்து கூட்டணி வெளியே போனாங்கன்னா வெற்றி பெறுவாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும்? இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான கேள்விகள் வந்து இருக்கும். திமுக சார்ந்தவர்கள் ரொம்ப உரிமையில வந்து பேசுவாங்க. காங்கிரஸ் கட்சியை வந்து பேசுவாங்க, நீ வெளியே போனா உனக்கு என்னப்பா, உனக்கு இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, பூத் ஏஜென்ட் இருக்குதா, உங்களுக்கு என்னதான் இருக்கு? ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்து ஒரு செத்து போன ஒரு கட்சி. இந்த மாதிரிலாம் திமுகவை சார்ந்த ஐடிவி நண்பர்கள் எழுதுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல நம்ம சீரியஸா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. இப்ப தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய உதவி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் தேவை. 100 கிடையாது, 200% தேவை. காங்கிரஸ் கட்சி இல்லாம திமுக வெற்றி பெற்று வருவார்களா அப்படின்னா ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ரியல் ஃபேக்ட். அதுக்கான சில டேட்டாக்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது கடந்த 2021 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய வெற்றி விகிதம் எவ்வளவு பார்த்தோம்னா பெர்சன்டேஜ், அதாவது வாக்கு பெர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தோம்னா 45.38 திமுகவுடைய ஓட் பெர்சன்டேஜ், அதாவது கூட்டணி கட்சியினுடைய ஓட் பெர்சன்டேஜ். அதே வேளையில ஏடிஎம்கேனுடைய ஓட் பெர்சன்டேஜ் எவ்வளவு பார்த்தோம்னா 39.71. ஸோ ஆக மொத்தத்துல வேரியன்ஸ் எவ்வளவு பார்த்தோம்னா 5.67. இதான் வந்து வேரியன்ஸே. வெறும் 5% மட்டும்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேயான வேரியன்ஸ். ஸோ இந்த 5% ஓட் பேங்க விஜயனால பிரிக்க முடியாதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனால பிரிக்க முடியாதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய கட்சியில 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இது அபிஷியலான செய்தி. அந்த 1.5 கோடி உறுப்பினர்களுமே ஏனாவதாரம் சொல்லி திமுக காரங்க வீடா போய் வந்து பேப்பர்ல வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கப்பட்ட தரவுகள் கிடையாது. அவங்களுடைய வெப்சைட்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெப்சைட்ல அவங்க வந்து ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணாதான் உறுப்பினராகவே ஆக முடியும். சோ அந்த மாதிரி ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணி உறுப்பினர்களாக மாறிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தோம்னா 1.5 கோடி உறுப்பினர்கள். தமிழ்நாட்டுல வந்து பதிவான வாக்குகள் இருக்குல்ல, 2021 பதிவான வாக்குகள் எவ்வளவு பார்த்தோம்னா 4,34,00,000. இப்ப இந்த 1.5 கோடி 4,34,00,000 டிவைட் பண்ணி பாருங்க, 30%, ஏறக்குறைய 33% வரும். அதுல சில பேர் ஓட்டு போடலாம் கூட வச்சுக்கோங்க. 30% வாக்குகளாவது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு இருக்கும். அப்ப இந்த 30% வாக்குகளை யார்கிட்ட இருந்து பிடிக்க போறார் விஜய்? யார் வந்து தன்னுடைய அரசியல் எதிரியா டிக்ளேர் பண்ணியிருக்காரு?
அவர் டிக்ளேர் பண்ணிக்கிறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய்னால திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கிகளை பிரிக்க முடியாதா? அப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேவை என்பது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை. இதனால் வரைக்கும் வேணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல சவாரி செய்திருக்கலாம். ஆனா இன்றைய இந்த 2026 எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி கட்சிகள் மேல சவாரி பண்ண வேண்டிய தேவைகள் எழுந்துள்ளது. அப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு துச்சமாக எண்ணவே முடியாது. ரெண்டாவது, இவங்க சொல்றாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வாக்கு வங்கிகள் இருக்குதா இல்லையா? வாக்கு வங்கிகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கிறாங்களோ அதனை பொறுத்து வாக்கு வங்கிகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சி இன்கேஸ் வெளியே போனாங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வெளியே போகும். இது வந்து ஃபேக்ட். இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வெளியே போகும். இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நேஷனல் இருக்கிற பாலிடிக்ஸை மையப்படுத்தினா அந்தந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள். இப்ப நாளைக்கே ஒண்ணு இல்லைங்க, பி பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை சொல்றேன். நாளைக்கே வந்து மோடி அரசாங்கம் ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வராங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வராங்க, அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. அப்ப அகில இந்திய லெவல்ல இந்த இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்ட மசோதாக்களை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தேவைப்படுகின்றது. அகில இந்திய லெவல்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் தேவைப்படுகின்றது. திமுக வெறும் தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து அந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க. கேரளால பண்ணிடுவாங்களா? கர்நாடகா பண்ணிடுவாங்களா? ஆந்திரால பண்ணிடுவாங்களா? தெலுங்கானால பண்ணிடுவாங்களா? மகாராஷ்டிரா பண்ணிடுவாங்களா? இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலங்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்திடுவாங்களா? முடியாது. அப்ப மோடி அரசாங்கம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஏதாவது சட்ட மசோதாக்களை கொண்டு வருகின்ற பொழுது மோடி அரசாங்கத்தை தீர்க்கமாக எதிர்ப்பதற்கு அகில இந்திய லெவல்ல இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்ட்டி தேவைப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய பிடிமானம் தேவைப்படுகின்றது. அந்த பிடிமானம் காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரஸ் கட்சி இன்கேஸ் வெளியே போனாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பின்னடைவு. அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து திமுக விட்டு வெளியே போனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமும் கிடையாது சொல்லி எந்த ஒரு முகாந்திரத்தின் அடிப்புல திராவிட முன்னேற்ற கழகத்தோட ராஜா கண்ணப்பன் அவர்கள் மேலதோறும் பேசுறாரு அப்படின்றது தெரியவே இல்லை. சோ இந்த மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. சோ 65 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்குவது வந்து சரியா என்று கேட்டால் அது மிகச்சிறந்த ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும். ஆனா திமுக இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம். அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் சாத்தியம்தான். எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணா நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.